ஹாய் கேஸ், இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு யூடியூப் தம்ப்ளைன் வந்து எப்படி ChatGPT யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் சொல்லி தர போகிறேன். இந்த தம்ப்ளைன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இது கூட நான் டிசைன் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் ChatGPT வச்சே கஸ்டமைஸ் பண்ணி பண்ணேன். இதே மாதிரி ஒரு யூடியூப் தம்ப்ளைன் வந்து உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ChatGPT. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ChatGPT போய்ட்டு உங்களுக்கு என்ன தம்ப்ளைன் வரணும் உங்களுக்கு தெளிவாக கொடுங்க. இப்போ நான் எந்த வீடியோஸ் மேக் பண்ண போகிறேன்னா அடுத்த வீடியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து டூல்ஸ் தமிழில் என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு அப்படின்ற ஒரு வீடியோ மேக் பண்ண போகிறேன். அதுக்கு தம்ப்ளைன் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் சர்ச்சில் போயிட்டு யூடியூப் வீடியோ ஃபார் டபுள் கொட்டேஷனில் கொடுங்க, அப்போ தான் ChatGPT தெரியும். ஓகேங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெஸ்ட் ஃப்ரீ டூல்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ். இதுதான் என்னுடைய வீடியோவோட டைட்டில். ஓகேங்களா? அதாவது பெஸ்ட் டூல் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ். ஓகேங்களா? இதுக்கு தான் நான் தமிழ் கிரியேட் பண்ண போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்கள், இதை கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணுங்கள். ஜஸ்ட் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டத்தில் வந்து என்னுடைய ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ வந்து உங்கள் சிஸ்டத்தில் எங்கே இருக்கோ அதை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அதாவது இதுதான் நிறையா ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். இந்த தமிழையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ சூஸபிள் ஆகும். ஸோ ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு ஸோ அங்கே போயிட்டு திஸ் இஸ் மை ஃபோட்டோ அப்படின்ற ChatGPT இது என்னுடைய ஃபோட்டோ. ஐ கிரியேட் வீடியோ ஃபார் பெஸ்ட் கிவ் பெஸ்ட் thumbnail ஃபார் தி கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறேன். இந்த தம்ப்ளைனுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிடல. என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் யூஸ் பண்ண வேற தம்ப்ளைல் யூஸ் பண்ண வேணாம். ஸோ டோன்ட் யூஸ் டெக்ஸ்ட் ஃபார் டைட்டில், யூஸ் ஓன் வேர்ட்ஸ் இன் தம்ப்னைல். இந்த மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துட்டு இந்த இதை வந்து நான் கொடுத்தேன்னா ChatGPT பார்த்தீங்கன்னா நம்ம தம்ப்னைல் வந்து கிரியேட் பண்ணி தரோம். இப்போ நான் என்ன டெக்ஸ்ட் யூஸ் பண்ணணும் அதை அந்த வீடியோக்குள்ளே கமெண்டில் தரேன். ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்காண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூடியூப்பில் தம்ப்னைல் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் ஐடியை யூஸ் பண்ணி தம்ப்னைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. இதில் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்ன விஷயம் முக்கியமான விஷயம் நோட் பண்ணணும், உங்களுடைய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வேணுன்ற தெளிவாக கொடுங்க. அதாவது நான் என்ன தருவேன்னா இப்போ எனக்கு தம்ப்லைனில் 3 லெட்டர்ஸ்க்கு மேலே, அதாவது 3 சென்டென்ஸ்க்கு மேலே எழுத வேணாம் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிடுவேன். இந்த இதில் மென்ஷன் பண்ணல, பொதுவாக சொல்கிறேன். மென்ஷன் பண்ணேன்னா அது எனக்கு 3 சென்டென்ஸ்க்குள்ளேயே கொடுத்துரும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணீங்கன்னா இது வந்து பியூட்டிஃபுல்லாக கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதை தவிர்த்து நீங்கள் சும்மா போயிட்டு கிவ் யூடியூப் தம்ப்லைன் ஃபாரின் பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் தமிழ்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து அது அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் கொடுக்கும். நீங்கள் கொடுக்கும்போது தெளிவாக உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணும், என்ன கலர் வேணும், என்ன பேக்ரவுண்ட் வேணும், இமேஜ் வேணும் கொடுத்துட்டிங்கன்னா அதை பெஸ்ட்டாக கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் கொடுத்ததுக்கு தகுந்தாப்புல எனக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாரு. இங்கே பார்த்தீங்களா என்னென்ன கொடுத்துருக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஐ டூல்ஸ் எல்லாம் நிறையா கொடுத்துருக்கு. ஆனால் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணலை. இந்த மாதிரி கொடுத்துருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் இதில் வரலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் இந்த இருக்கு பாரு எடிட்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஆர்டர் டெக்ஸ்டிங் தம்ப்னைல் கொடுத்துட்டு இங்கே போயிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா அந்த தம்ப்னைல் வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண கொடுத்துருச்சு. ஸோ டெக்ஸ்ட் ஆட் பண்ண கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த தம்ப்னைல் கொடுத்துருக்கோ அந்த தம்ப்னைல் ஏதாச்சும் கரெக்ஷன் வேணும்னா அந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கரெக்ஷன், அதாவது எனக்கு இந்த ஃபோட்டோஸ் வந்து வேறு மாதிரி பண்ணு, இந்த டூல்ஸில் ஒரு 4 குறை, எனக்கு இந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணு, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சஜஷன் வேணுமோ அதை இந்த எடிட் ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன சஜஷன் வேணுமோ அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தம்ப்னைல்ஸில் வந்து ChatGPT வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த தம்ப்னைலே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சேன்னா இந்த ரைட் இந்த இருக்கு பாருங்கள், என்னோட மவுஸ் தெரியுதுங்களா, ஷேர் பட்டன் இதை கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இருக்கு பாருங்கள் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த தம்ப்னைல் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். புரிஞ்சுக்கலாம்? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி டெக்ஸ்ட்டோட வந்து தம்ப்னைல் வந்துச்சு. ஸோ இதை நான் டவுன்லோட் பண்ண வந்துச்சுன்னா இந்த ரைட் சைடு பாருங்கள் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணோன்னே போய் தலைப்பை மாற்றுங்க. பார்த்தீங்கன்னா ChatGPT இமேஜின் இருக்கா, இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எந்த தம்ப்னைல் கிரியேட் பண்ணால் தலைப்பை மாற்ற. அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அந்த வீடியோவோட தலைப்பை வந்து இங்கே தலைப்பாக மாற்றிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணல கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இது பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் நீங்கள் எந்த வீடியோக்கு அப்லோட் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அந்த வீடியோவை சூஸ் பண்ணி அங்கே போய் தம்ப்னைலில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான தம்ப்னைல் வந்து ChatGPT கிரியேட் பண்ணணும்.
இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.